ஹலோ யூடியூப் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான ஒரு குழம்பு ரெசிபியும் ஒரு பொரியல் ரெசிபியும் பார்க்க போகிறோம். நம்ம அதுக்கு முன்னாடி சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படின்னாக்கி நாங்கள் இதே மாதிரி நிறைய ரெசிபி வீடியோஸ் போடுவோம். இப்போ நம்ம அந்த குழம்புக்கு கொஞ்சம் வறுக்கணும். அது கொஞ்சம் கொத்தமல்லி ஒரு 2 ஸ்பூன், புழுங்கரிசி ஒரு 2 ஸ்பூன் எடுத்து அது நல்லா வறுத்துடலாம். கொஞ்சமாக காயமும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அரிசியெல்லாம் பொரியிற மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி கொஞ்சமாக வறுத்த பிறகு மிளகுத்தூளியும் அரிசியும் ஆட் பண்ணி வறுப்போம். அரிசி நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. ஜாரில் போட்டு நல்லா மையாக அரைச்சிடலாம். முதல்ல பொரியல்லாம் செய்வோம். அதுக்கு முதல்ல கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடலாம். கொஞ்சம் கடுகும் உளுந்தம்பருப்பும் போட்டு வெடிக்கும்போது உள்ளியை ஆட் பண்ணிடலாம். நாங்கள் சின்ன உள்ளி ஆட் பண்ணோம், நீங்கள் பெரிய உள்ளினாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது பொரியலுக்கும் நாங்கள் சின்ன உள்ளி தான் எடுத்தோம். இது கூட காரத்துக்கு 2 மிளகாயை ஊற்றி போட்டுடலாம். கொஞ்சம் வதங்கட்டும். இங்கே 2 கேரட் துருவி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிடலாம். இது மாதிரி துருவி கேரட் பொரியல் செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கேரட் கொஞ்சம் வெந்த பிறகு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி இறக்கிடலாம். அவ்வளோதான், கேரட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. பொரியல் ஒரு கிண்ணிக்கு மாற்றிடலாம். இப்போ இதே கடாயில் தான் நம்ம குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடலாம். கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு அது வெடிக்கட்டும். சின்ன உள்ளி மிளகாயும் ஊற்றி வச்சுருக்கோம், அதையும் போட்டுடலாம். சின்ன உள்ளி வெட்டாலாம் முழுசாதம் போட்டோம். சின்ன உள்ளி நல்லாவே வந்துடும். இதில் கொஞ்சம் மாங்காய் ஆட் பண்ணிக்கலாம். புளிப்புக்கு மாங்காய் இல்லைன்னா புளி கூட கொஞ்சம் கரைச்சி ஊற்றிக்கோங்க. ஒரு எலுமிச்சை பழ சைஸ் புளி போதும். இதுவும் நல்லா வெந்து வரட்டும்.
மாங்காய் உள்ளிலாம் வதங்கின பிறகு அரைச்சி வச்சுருக்க பொடியும் அதில் ஆட் பண்ணிடலாம். பொடி எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி 200 ml தண்ணி போல் ஊற்றிக்கோங்க. இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வற்ற தான் நல்ல டேஸ்ட்டாக வரும். எவ்வளோ சோறு பொங்கினாலும் காலி ஆயிரும் இப்படி குழம்பு வச்சா. அதுவும் போக ஒரு வாட்டி வச்சாலும் திரும்ப திரும்ப வைப்பீங்க. தேவையான உப்பு ஆட் பண்ணிடலாம். நல்லா கொதித்து வற்றட்டும். ஒரு மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. இன்னும் நல்லா வற்றணும். தண்ணியே இருக்கக்கூடாது. இதே மாதிரி குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது குழம்பும் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.